Hello friends, welcome back to another video of my YouTube channel. First of all, I want to thank each and every one of you who subscribed to my YouTube channel. From my very first video, I was able to get like 95 subscribers, and from my perspective, I think it's really a good start, and it motivates me to provide a lot of good contents for you guys, and I'm still working on that. So why am I speaking in English is that some of my friends who are Taiwanese, also like foreign friends and also like Indian friends who are from different states are following my YouTube channel, and I want to make sure that they also understand a little bit of what I'm speaking in my videos. But still, the motto of this YouTube channel is that it's for Tamil MotoVlogging. I cannot do like full English video, but still I can use a bit of English here and there to make sure that everyone can understand what I'm really talking about. Also, I'm planning to provide subtitles to my videos. Even from this video, I'll try to upload the subtitles so that people from different countries, also the people who don't understand Tamil, can still watch my videos. So I'll just switch on to my native language. எல்லாருக்குமே வணக்கங்க. ஸோ என்னோட அடுத்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் யாரு, நான் எங்கே இருக்கேன் அண்ட் ஏன் இந்த யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 95 பேர் வந்து என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஒரு 450 பேர் கிட்ட வந்து என்னோட வீடியோ வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு முதல் வீடியோக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்னு எனக்கு தோணுது. இது வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு மோட்டிவேட் பண்ணுது. நல்ல என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நான் யாரு, நான் எங்க இருக்கேன் அண்ட் ஏன் இந்த சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ என்னோட பைக் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன். அப்பப்போ சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்க சொல்லியிருப்பேன் அந்த வீடியோஸ்ல. ஆல்சோ அந்த வீடியோல வந்து நான் வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். SJ8 Pro அப்படின்ற ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து சைனால மேட் பண்ண ஒரு கேமரா தான். அது வந்து ரொம்ப சீப்பரான கேமரான்னு சொல்ல முடியாது, ஆல்சோ வந்து எக்ஸ்பென்சிவான கேமரான்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு மிட் ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல கேமரானே சொல்லலாம். ரீசெண்டாக நான் அதை வந்து என்னோட ஹெல்மெட்டில் மாட்டிட்டு மோட்டோ விலாகிங் பண்ணி பார்த்தேன். வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு, பட் ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவுமே ஒஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ எனக்கு வந்து என்னோட வீடியோஸ் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். என்னால் வந்து அந்த கேமரா வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான வீடியோ கொடுக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஐ மீன் அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப போராக இருந்துச்சு. ஏன்னா மைக்கில் வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து ஒழுங்காகவே வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா உடனே போயிட்டு வந்து அந்த கேமரா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக வந்து GoPro Hero 10 அப்படின்ற ஒரு கேமரா வந்து நான் வாங்கிட்டேன். GoProவோட குவாலிட்டி பற்றி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஸ்டில் வந்து இது வந்து நல்ல குவாலிட்டி கொடுக்குன்னு எனக்கு தோணுது. அண்ட் இப்போதைக்கு வந்து நான் கேமரா மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இன்னும் மைக்கு அண்ட் அடாப்டர்லாம் இன்னும் நான் வாங்கலை, ஏன்னா இதுவே ரொம்ப காசு அதிகமாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஒரு பேட்ரி அண்ட் ஆல்சோ பேட்ரி சார்ஜ் பண்ணுறதும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அந்த கேமராக்கு பதிலாக நான் இப்போ வந்து GoPro வந்து வாங்கிட்டேன். இந்த பாக்ஸை வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். நான் அந்த ஷாப்லேயே நான் ஓப்பன் பண்ணிட்டு இந்த லென்ஸ் அண்ட் டிஸ்பிளேல வந்து ஸ்க்ராட்ச் அந்த ஃபிலிம் வந்து நான் ஒட்டியிருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஆல்சோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னோட பைக்கை வந்து நான் மாடிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதை வந்து நான் இப்போ வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதையும் நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ வந்து நம்ம வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண பைக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த GoPro 10 வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நான் ரொம்ப டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்ல போகிறது இல்லை, சும்மா உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தாங்க உங்களுக்கு வந்து ஒரு பவுச்சோட வந்துருக்கு. யா, ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கேமரா. ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு வந்து பவுச் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வெளியே போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த பவுச் கொண்டு போகிறது வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவலாக கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம கேமரா வந்து மவுண்ட் பண்ணுறது அண்ட் பேட்டரி எப்படி போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து வாரண்டி கார்டு. ஸோ வாரண்டி கார்டும் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக.
இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் மவுண்ட் பண்ணணும்னா அந்த மவுண்ட் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க இங்கே. இது வந்து இதோட சேர்ந்தது. ஸோ இது மூணுமே ஒரே ஆக்சசரிஸ். நம்ம வந்து ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்சசரிஸ் தான் இது. ஸோ இது வந்து இதுலேயே கோப்ரோலேயே வந்துடும். இப்போ ஃபைனலி நம்ம வந்து கேமரா வந்து வெளியே எடுத்துடலாம். GoPro Hero 10 Black ஆக்சுவலி. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். அந்த SG8 Pro கேமரோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வெயிட்டான ஒரு கேமரா தான். பிகாஸ் இதோட பேட்டரி வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ பேட்டரி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். இது பிடிச்சிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் தென் உள்ள வந்து பேட்டரி இருக்கு. ஸோ பேட்டரி இந்த கொடுத்துருக்காங்க. அந்த கேமராவுக்கு வந்து வாங்கின SD கார்டை நான் இங்கே வந்து இதில் வந்து போட்டுட்டேன். ஹெல்மெட்ல வந்து மாட்டுறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து. அண்ட் தென் இங்கே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து நீங்கள் வந்து வீடியோ ஆன் பண்ணுறது, ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறதுக்குலாம் இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாங்க. குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அண்ட் முன்னாடி வந்து ஒரு டிஸ்பிளே வர கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுறது வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து லென்ஸை வந்து பார்த்து பேசுகிறோமா அப்படிலாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயே கேமரா குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஐ திங்க் வெளியே வந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்னு எனக்கு வந்து தோணுது. அண்ட் ஆல்சோ கேமரா வந்து நீங்கள் உங்கள் ஃபோனோட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் GoPro குவிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து அப்ளிகேஷன் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஆப்பிள் ஸ்டோர் இல்லை ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிமோட் டிஸ்டன்ஸ்ல இருந்தே நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் GoPro வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு. ஸோ இதை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேங்க. ஸோ உள்ளே வந்து இதாங்க இருக்கு. ஸோ இதுலேயே வந்து ஒரு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதாங்க இந்த சார்ஜ் பண்ணுற அடாப்டர். இது வந்து ஓப்பன் அடாப்டர் தான். ஐ திங்க் க்ளோஸ் அடாப்டரும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் 2 பேட்டரி வரைக்கும் போட்டுட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாங்க. இது வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட பைக்கில் வந்து நான் ஆக்சசரிஸ்லாம் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்சசரிஸ்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நான் வந்து GoProவும் எப்படி குவாலிட்டி இருக்குது, அந்த வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ அண்ட் கேமரா எல்லாம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேங்க. ஸோ நம்ம வெளியே போயிட்டு அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என் பைக்கில் வந்து நான் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக காமிச்சிடுறேன். மேஜர் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹேண்டில் பார் வந்து நான் மாற்றிருக்கேன். ஐ மீன் இந்த த்ராட்டில் grip அண்ட் இந்த சைடு இருக்க grip வந்து மாற்றிருக்கேன். அண்ட் பிரேக் லீவர், கிளச் லீவரும் நான் வந்து மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் USB சார்ஜர் ஒன்று வந்து இங்கே போட்டிருக்கேன். பைக் ஆன் பண்ணும்போது இங்கேயும் லைட் எரியும். 2 போர்ட் இருக்கு, 2 தடவை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன மாற்றிருக்கேன்னா, ஸோ இண்டிகேட்டர் வந்து நான் மாற்றிருக்கேன். ஃப்ரண்ட் இண்டிகேட்டரும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பேக்கில் இருக்க இண்டிகேட்டர் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து R15 வந்து எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் இண்டிகேட்டர் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். நம்ம ரோட்டில் வந்து நிற்கிறோம் அப்படின்னா 2 இண்டிகேட்டருமே எரியிற மாதிரியான ஃபங்க்ஷன் வந்து R15 கிடையாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அந்த அந்த இதே நான் மாற்றிட்டேன். அந்த இண்டிகேட்டர் அந்த சிஸ்டமே மாற்றிட்டு அதுக்கு பதிலாக வந்து நான் வேற இது போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த 2 இண்டிகேட்டருமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஐ மீன் நீங்கள் இப்போ வந்து ரோட் சைடில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னா அந்த 2 இண்டிகேட்டருமே உங்களுக்கு வந்து எரியும். ஸோ அண்ட் தென் வந்து விங்லெட் வந்து போட்டிருக்கேன். நான் இங்கே வந்து விங்லெட் போட்டிருக்கேன். இதெல்லாம் தான் நான் என்னோட வண்டியில் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு GoPro வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வந்து நான் வேறு இடத்துக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் GoProவில் தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். GoProவில் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து GoProவோட இன்டர்னல் மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் வந்து ஆடியோ வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸ் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தம்ஸ்வே. இது ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் பிளேஸு தைவானில். ஐ ஹோப் இந்த பிளேஸ் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காற்றுங்க கொஞ்சம் ரொம்ப அதிகமாக அடிக்குது. ஸோ வாய்ஸ் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. ஐ
ஐ திங்க் இந்த சன்செட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அதிகம் தான். பட் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ பைக்லாம் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப நல்ல கிளைமேட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா வந்து அழகாக ஏறி வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டு. நான் வந்து இதை வந்து அப்புறமேட்டு காட்டலான்னு தான் பார்த்தேன். பட் சும்மா இங்கே வந்து ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் மோட்டோ விலாகிங் பண்ணும்போது இந்த இடத்துக்கு எப்படி வருது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி டுடே வந்து வீக் டே, அதனால தான் இங்கே வந்து கூட்டம் அவ்வளோவா இல்லை. இல்லைனா யூஸ்வலாக வந்து வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நான் 4Kல வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 4Kல வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் குவாலிட்டி. இன்றைக்கி நான் ட்ரைபாட் கொண்டு வர மறந்துட்டேன். அதனால தான் கையிலேயே வச்சுட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா ட்ரைபாடில் போட்டுட்டோன்னா ரொம்பவுமே ஸ்டேபிளாக இருக்கும். வா, போட்ஸ்லாம் இருக்குது, யாட்லாம் இருக்குது. ரொம்ப பணக்காரவங்க தான் இதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் மோஸ்ட்லி வந்து ரிச் பீப்புள் தான். ஸோ வெக்கேஷன் டைம்லலாம் அவங்க வந்து இங்கே தான் வருவாங்க மோஸ்ட்லி நிறைய பேர். பார்த்துட்டிங்கன்னா இங்கே நிறைய போட்ஸ் இருக்குது. போட்ஸ், யாட், ஃபிஷிங்லாம் இங்கே வந்து பண்ணுவாங்க. அங்கே ஒரு போட் வந்து போயிட்டுருக்கு. ஃபிஷிங் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறாங்க. எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஃபிஷிங் பண்ணிட்டு வர மாதிரி தான் தெரியுது. இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நான் வந்து ஓடி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டெபிலிட்டி வேறு லெவலில் இருக்குது. அந்த பிரிட்ஜு தான் வந்து லவ்வர்ஸ் பிரிட்ஜ். ஸோ இது வந்து தம்ஸ்வேல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரிட்ஜு. நைட் டைம்ன்றனால இப்போ வந்து லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. லைட்டிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து ஸோ அங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. வா, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நைட் டைமில் வந்து வரேன். யூஸ்வலாக வந்து நான் மார்னிங் டைமில் வந்து வந்திருக்கேன். ஸோ நைட் டைம் வந்து ஐ மீன் ஈவினிங் டைமில் வந்து இதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ ஈவினிங் டைம் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் இன்னைக்கு GoPro எடுத்த பிக்சர்ஸ். அதோட கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. GoProட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஐ திங்க் அதில் வந்து மோட்டோ விலாகிங் பண்ணும்போது அந்த வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மைக்கு அண்ட் அடாப்டர்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து ரைடிங்கே போக முடியும். எனக்கு தெரியும் நீங்கள் வந்து என்னோட மோட்டோ விலாகிங் வீடியோக்கு தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சீக்கிரமாக வந்து மோட்டோ விலாகிங் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் முன்னாடி இந்த கேமரா வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இல்லை. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நான் வந்து GoProவே வாங்கிட்டேன். இதில் வந்து மோட்டோ விலாகிங் பண்ணும்போது இன்னும் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு வந்து ரைடு போயிட்டு
அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் மோட்டோ விலாகிங் மட்டும் பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் அங்கே இருக்க ஃபுட்டு, ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே நல்ல ஐடியாவாக எனக்கு வந்து தோணுச்சு. அப்கமிங் வீடியோஸ்லலாம் நான் வந்து மோட்டோ விலாகிங் மட்டும் பண்ணாமல் உங்களுக்கு வந்து நான் இங்கே இருக்க ஃபுட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பிளேஸ்லேயே நான் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம். பட் எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. அண்ட் இது வந்து நான் இன்னொரு தனியாக ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு பண்ணலாம். மேபி இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் இங்கே எப்படி இருக்குது, இங்கே ஃபுட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றனால வந்து ஃபுட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல வந்து சீ ஃபுட் தான் அதிகமாக இருக்கும். நான் சீ ஃபுட் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். என்னால் வந்து சாப்பிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்ட முடியாது. பட் உங்களுக்கு வந்து நான் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து என்னோட புது GoPro வந்து காமிச்சிருக்கேன். அண்ட் தென் என்னோட வண்டியில் பண்ண மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். GoProவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டி வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. ஸோ பிடிச்சதை பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டேக் கேர்.